இன்றைக்கி பணம் எப்படி நம்ம வீட்டில் தங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம பெண்கள் முக்கியமாக நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் வந்து எப்போவுமே வந்து நெகட்டிவாக பேசாதுங்கன்னு எதுக்கெடுத்தாலும் நம்ம வந்து என்னால் அதை வாங்க முடியல, என்னால் இதை வாங்க முடியல, அவங்க அதை வாங்கிட்டாங்க, இவங்க இதை வாங்கிட்டாங்க, நம்மளால் மட்டும் வாங்க முடியல, நம்மக்கிட்ட பணம் இல்லை, எதுக்கெடுத்தாலும் நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு அடிக்கடி நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயத்தை இதை வந்து நம்ம முக்கியமாக தவிர்த்துக்கணும். எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டிலேருந்து இல்லை 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 அப்படிங்கிற பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு விஷயம், நம்ம பிள்ளைங்க ஏதாவது வந்து கேட்டால் கூட உடனே அவங்ககிட்ட எடுத்தடி அவங்ககிட்ட பணம் இல்லை அதனால் வாங்க முடியலை அப்படின்னு சொல்லாமல், அடுத்த தடவை பார்த்துக்கலாமே, இன்னொரு தடவை நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுங்க. இது அவங்களும் கற்றுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் எல்லா நாளைக்கும் நம்ம சுத்தம் பண்ணுறோம். அப்போ சுத்தம் பண்ணையில் நம்ம வந்து டெட்டோல், லைசோல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை போட்டு தானே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி பண்ணாமல் வாரத்தில் 7 நாள் இருந்துச்சுன்னா ஒரு 3 நாள் இல்லை 4 நாளாவது நம்ம சுத்தமான தண்ணியில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், கொஞ்சோண்டு கல்லுப்பு இவை 2யும் போட்டு கலர்த்து அந்த தண்ணியை வந்து நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னா இது வந்து நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றிடும். அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் வந்து விளக்கேத்தையில் சாம்பிராணி வைக்கிறோம் இல்லையா? அந்த சாம்பிராணியை வந்து நம்ம எல்லா நாளைக்குமே விடாமல் எல்லா நாளைக்குமே ஒரு நேரத்துலையாவது, அது காலையில் இல்லைன்னா சாயந்தரம் ஏதாவது ஒரு நேரத்துலையாவது நம்ம வீட்டில் வந்து எல்லா முக்கு மூலைக்கும் இந்த சாம்பிராணி புகையை வந்து நம்ம கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நமக்கு நல்ல லக்ஷ்மி கடாட்சம், நம்ம வீட்டில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அதுவும் செண்பகத்தோட வந்த இந்த சாம்பிராணி இருக்குது இல்லையா, அது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு ஸ்மெல்லு. அது வந்து ரொம்ப நம்ம வீட்டில் வந்து நம்ம கோயில் ஃபீல் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் அந்த செண்பகத்தோட வாசனை வந்து. அதோட இதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம், இன்னொரு பரிகாரங்கிறது நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவனமாக கேளுங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது, நம்ம எல்லார் வீட்டிலும் இருக்குதா சின்னமன் ஸ்டிக் இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு, கருவேப்பட்டை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நல்ல சுத்தமான ஒரு டின்னில் வந்து அடைச்சி வச்சுருங்க. அதிலிருந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து நம்ம ஒரு டிஷ்யூவில், நல்ல சுத்தமான ஒரு டிஷ்யூவில் எடுத்துட்டு அதை நாலாக மடித்து நம்ம பணம் வைக்கிற பியூரோவிலையோ இல்லைன்னா நம்ம பேர்ஸில் 2 இடத்துலையும் கூட வச்சுக்கலாம். நம்ம கூட இதை வச்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரெமெடி இது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அது வந்து நம்ம ஒரு 15 டேஸ், அதாவது ஒரு 15 நாளில் அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், புதுசாக வச்சுக்கணும். அதை மாற்றிட்டு நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த பவுடர் பண்ண பொடி இருக்கு இல்லையா, அந்த கருவேப்பட்டை பொடியில் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா சுத்தமான ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துட்டு அதில் இந்த 1/2 டீஸ்பூன் பவுடர் போட்டு நல்ல சுத்தமான தண்ணியை ஊற்றி நல்லா குலுக்கிட்டு நம்ம வீட்டை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இது எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப லைட்டாக சும்மா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. எல்லா ரூம்லேயும் ஒவ்வொரு ட்ராப் அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா இது ரொம்ப நல்லது. நம்ம கோயில் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் உள்ள கோயில் ரூம் இருக்கு இல்லையா, அங்கே கூட நம்ம இதை வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம், நம்ம கையில், எனக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால் கொஞ்சம் இருமல் இருக்குது, அதனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, மன்னிச்சிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த கருவேப்பட்டை பவுடர் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம கையில் கொஞ்சம், நம்ம வலது கை உள்ளங்கையில் கொஞ்சோண்டு எடுத்துட்டு நம்ம தலைவாசலுக்குள்ள மெயின் வாசலில் போயிட்டு நம்ம வெளியே நின்றுட்டு உள்ளே திரும்பி நின்றுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி திரும்பி நின்றுட்டு நம்ம அதை நல்லா அந்த பவுடரை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி நல்லா ஊதி விட்டுடணும். வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் அந்த பவுடர் போகிற மாதிரி, எல்லா இடத்துலையும் போகாது, இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அதை ஊதி விட்டோம்னா இது ரொம்ப நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரெமெடி. நம்ம எல்லார் கையிலையும் பணம் தங்கணும் இல்லையா, கண்டிப்பாக எல்லார் கையிலையும் பணம் தங்கி எல்லாருமே நல்லா இருப்பாங்க.
கடவுள் எல்லாரையும் காப்பாற்றட்டும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.